சரியான இடம், சரியான நேரம், சரியான நபரிடத்தில் சந்திக்க வைக்கிறவர் நம்முடைய தேவன். அது கூட அவருடைய தயையினாலதான் கிடைக்க முடியும். யோசேப்பு பார்வோனை சரியான இடத்துல, சரியான நேரத்துல, சரியான நபரிடம் சந்தித்தான். அவருடைய தயை, அவருடைய காருண்யம் அவனை பெரியவன் ஆக்கியது. வசனங்களை இருதயத்தில் எழுதி கொண்டவன் மனுஷருடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவான். எஸ்ரா வசனத்தை இருதயத்தில் எழுதி கொண்டவன் ராஜாக்கள் கண்களிலும் ஜனங்கள் கண்களிலும் தயையும் நற்புத்தியும் கிடைத்தது. ஆண்டவருடைய தயை நம்மை சகோதரர்களை விசேஷித்தவனாய் மாற்றும். முச்சடியில எழுந்தவனுடைய தயை விசேஷித்தவர்களாய் டாப் மோஸ்டாய் நம்மை மாற்ற வல்லமை உள்ளது. இதனால கூட தயை என்னெல்லாம் பண்ணினது யோசேப்பு வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். நல்ல கவனிங்க. உபாகமம் 33:16 நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில எழுந்தவனுடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. நல்ல கவனிங்க. முச்செடியில எழுந்தின தயை மோசேய எப்படியெல்லாம் ஆசீர்வதித்ததோ அதே போல தயை யோசேப்பு வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதை பார்க்கலாம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சங்கீதம் 30:5 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் 4 வருடம் சிறைச்சாலையில இருந்ததா சொல்றாங்க. ஆனா 30 வயதுல அதிபதியாய் ஜனாதிபதியாய் உயர்த்தப்பட்டவன் கிட்டத்தட்ட 110 வயது வரைக்கும் நீடிய வாழ்வு அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகிறது. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலே நீண்ட காலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சங்கீதம் 30:7 போட்டு கர்த்தாவே உடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் அசைக்க முடியாதபடி அவருடைய தயவினாலே யோசேப்பினுடைய பர்வதத்தை சிங்காசனத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்த கர்த்தர். வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை உங்க வாழ்க்கையில நீடிய வாழ்வை கொண்டு வரும். உண்மைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பல மடங்காய் ஆண்டவர் பட்டுப்பூச்சி பட்சித்த வருஷங்கள் பலன் திரும்ப தருவேன், தரும் பொழுது அதிகமாக தருவார். தாவீது இழந்து போனதை மாத்திரம் தரல, அமலேக்கியருடைய கொள்ளையை கூட்டி கொடுத்த கர்த்தர் வாழ்க்கையில கூட்டி தருவாராக. இன்னுமாய் கூட தயவு என்ன செய்யும்? ஆதியாகமம் 24:12 வேலையை எளிதாய் முடிக்கும் தயவு. ரொம்ப உங்க பலத்துல உங்க மூளையை கசைக்கு ரூம் போட்டு யோசிச்சு செய்ய வேண்டிய வேலையை சிம்பிளா அவருடைய தயவு முடிய பண்ணும். 24:12 ஆதியாகமம் என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். எளிதான மருமகள் கிடைக்கிறாங்க, எளிதான செல்வம் கிடைக்கும், எளிதான வெற்றி யுத்தத்துல கிடைக்கும், எளிதான சொத்தை கூட ஆபிரகாம் நாட்களுக்கு பிறகு மறுமனையாட்டிகளுக்கு இருக்கும் பொழுதே பிரித்து கொடுத்து ஒரு சொத்து பிரச்சனை கூட, பாகப்பிரிவினை பிரச்சனை கூட ஈசாக்கு வாழ்க்கையில வரல. காரணம் தயவு. வேலை எளிதாய் முடிய பண்ணும். பொண்ணு பார்க்க போறான் எலியேசர். அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த ஊருக்கு நான் ஆரோன் ஊருக்கு வந்திருக்கேன், எனக்கு தண்ணி தருவேன், என்னுடைய ஒட்டகங்களுக்கு முண்டு வார்ப்பேன் என்கிற சொல்லு பொண்ணே என் எஜமானுக்கு மனைவியா இருப்பாள். அவன் ஆராதிச்சுட்டே தொழுது கொண்டே வருகிறான். ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றான். ஆண்டவர் பாருங்க அவனுக்கு உடனடியாய் பதில் கொடுக்கிறான். அப்போ வேலையை எளிதாய் முடிக்கும் தயவு. என் எஜமான் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு தயவு செய்கிற கர்த்தர். தயவு இருக்கும் பொழுது வேலை. பொண்ணு எத்தனையோ வருடங்கள் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து முடியாம கஷ்டப்படுறேன். நான் பாருங்க போன மாத்திரத்துல போய் 1/2 hourல பொண்ணு இதுதான்னு கண்டுபிடிக்கிறான். மறுநாள் காலையில பொண்ணை கூப்பிட்டுட்டே புறப்பட்டுட்டான். வாழ்க்கையில கூட வேலையை எளிதாய் முடிக்கும் தயை, நீடிய வாழ்வு தரும் தயை, வேலையை எளிதாய் முடிக்கும் தயை.
யோசேப்பு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆங்காங்கு கோடவுன்னு கட்டுறேன். ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை. அந்த வரவு செலவுகள் எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு போயிருக்கு, எவ்வளவு பணம் வந்திருக்கு, எவ்வளவு ஆடு மாடுகள் வந்திருக்கு, எவ்வளவு நிலங்கள் வந்திருக்கு, எல்லாத்தையும் பாருங்க ரொம்ப எளிதா தேவ பலத்திலே செய்ய வேண்டிய வேலையை தேவ பலத்திலே செய்ய முடியும். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய முடியும். அடிமையாய் கிடந்த யோசேப்பு, சிறைச்சாலையில கிடந்த யோசேப்பு ஒரு எம்பியை ஏதோ ஸ்டேட்ஸ்ல போய் அமெரிக்காவில் போய் எம்பியை படித்து வந்தது போல களஞ்சியங்களை கண்காணிக்கிறான். அங்க வரக்கூடிய பணத்தை கண்காணிக்கிறான். எவ்வளவு இருப்புங்கிறது கண்காணிக்கிறான், எவ்வளவு போயிருக்குங்கிறது கண்காணிக்க, எத்தனை வருஷம் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறான், யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கண்டுபிடிக்கிறான். தானியத்துக்கு பதிலாக ஆடு மாடுகளை வாங்கு, நிலத்தை வாங்கு, பணத்தை வாங்கு. என்ன அழகாய் பிளான் பண்ணி காரியங்களை செய்கிறத அற்புதமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். எளிதாய் முடிக்க செய்யும் தயை. மூன்றாவது பெருக்கத்தின் தயை. ஆதியாகமம் 30:27 பார்த்தீங்கன்னா யாக்கோபின் நிமித்தம் லாபானுக்கு பெருக்கம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். போய் குறி கேட்கிறேன். அந்த குறிக்காரன் சொல்றேன், உன்ட்ட ஒரு பரிசுத்தவான் யாக்கோபு வந்திருக்கான்ல, உடன்படிக்கையின் மனுஷன், அவன் நிபந்தத்தான் உனக்கு ஆசீர்வாதம்னு சொன்ன மாத்திரத்துல என் மேல தயை வைத்து என் கூட இருப்பா, உனக்கு என்னப்பா சம்பளம் வேணும், உன் நிமித்தம் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், உன் நிமித்தம் தான் எனக்கு பெருக்கும், உன் நிமிஷம் தான் நான் கோடீஸ்வரன் ஆனேன், உன் நிமித்தம் தான் நான் பெரிய ஆள் ஆயிருக்கேன், கூட இருப்பா, என் மேல தயை வைத்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ண வழி செய்யின்னு சொல்லி கெஞ்சுகிறத, லாபான் கெஞ்சுகிறத பார்க்கலாம். காரணம் பெருக்கத்தின் தயை. யாக்கோபின் மேல மகா பெரிய புருஷனானான், 2 பரிவாரங்களை உடைய மகா பெரிய புருஷனானான். பெருக்கத்தின் தயை, நீடிய வாழ்வு தரும் தயை, வேலையை எளிதாய் முடிக்கும் தயை, பெருக்கத்தை தரும் தயை நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார் இரத்தத்தினாலே. 4வது பாத்தீங்கன்னா உறவுகளை சீர்படுத்தும் தயை. 33:10, நீண்ட நாள் முறிந்த உறவுகளை சரிப்படுத்துவது ஆண்டவருடைய தயை. அதற்கு யாக்கோபு, அப்படியெல்லாம் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் என் வெகுமதி என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும், நீர் என்மேல் பிரியமானீர், நான் உடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. மேல் தயை உண்டானால், ஆண்டவருடைய தயவு கூட 20 வருடம் பேச்சுவார்த்தை கிடையாது, கொலை பண்ணிடுவானோன்னு பயம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி அங்க உறவு பலப்படுத்தப்படுகிறது, சீர்படுத்தப்படுகிறது. அனந்தம்பி உறவுகள் எல்லாம் சரியாகி அங்க கிஃப்ட் கொடுக்க வாங்க 30 ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், கிடாக்கள், கழுதைகள் எல்லாம் குடுக்கல் வாங்கல் எல்லாம் உண்டாகி பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பகை அங்க முறிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட உறவுகளை சீர்படுத்தும் நீடிய வாழ்வு தரும் தயை மாத்திரமல்ல, வேலையை எளிதாய் முடிக்கும் தயை மாத்திரமல்ல, பெருக்கத்தை தரும் தயை மாத்திரமல்ல, உறவுகளை சீர்படுத்தும் தயை உங்க மேல என் மேல ஆண்டவர் இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. இனிமாய் கூட ஜெபாவியை மேல் வீட்டறையில ஜெபாவி செழிப்பை கொடுக்கும் தயை. செழிப்பையும் கொடுக்குமா, ஜெபாவியை ஊற்றுமா. நான் கிருபை கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேல நான் ஆவியை ஊற்றுவேன், கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். நீதிமொழிகள் 16, 15, 19, 12, ராஜாவின் முகக்களில ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல இருக்கும். 19, 12, ராஜாவின் தயை புல்லின் மேல் பெய்யும் பனிக்கு சமானம், வசனம் பனி போல இறங்குமா. நல்லா கவனிங்க, தயையினால ஜெபாவி நம்ம மேல இறங்குகிறது, தயையினால செழிப்பு உண்டாயிருக்கிறது. பின்மாறி பெய்யும் மேகத்தை போல மழை உம்மை தடுக்காதபடி ரதத்தை பூட்டும்னு சொல்லுகிறான் எலியா ஆகாபு. மழை பாருங்க, அவ்வளவு மழை செழிப்பாக்குறது. 3 வருடம் 6 மாதம் 3.5 வருடம் நாந்தரமா இருந்த இஸ்ரவேல் தேசம் எலியாவினுடைய வார்த்தைக்கு பின்பு, கருத்தாய் பண்ணின ஜெபத்திற்கு பின்பு மழை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பொழிய ஆரம்பிக்கும். அவருடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல இருக்குமா. இன்னுமாய் பார்த்தீங்கன்னா ராஜாவின் தயை புல்லின் மேல் பெய்யும் பனிக்கு சமானம், என் வசனம் பனி போல இறங்கும். புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பின்மாறினா மேல் வீட்டு அறையில சீஷர்கள் மேல பின்மாறி மழை ஊற்றப்பட்டது. ஆவியானவரால் நிறைந்து ஜெப ஆவியானால் நிறைந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில கூட பின்மாறி மழை அவருடைய தயை தான். ஜெபாவியை ஊற்றுவது அவருடைய தயவு.
வசனங்கள் மேல வாஞ்சை ஏற்படுறது அவருடைய தயவு. நீண்ட கால வறட்சியை போக்கி செழிப்பை கொடுப்பது அவருடைய தயவு. இப்படிப்பட்ட தயவு உங்க வாழ்க்கையில இந்த பிப்ரவரி மாதத்துல உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலும் உடைய தயவு நீடிய வாழ்வு உண்டாகட்டும் ஐயா. உடைய தயவுனால காரியங்கள் எளிதாய், வேலை எளிதாய் முடியட்டும் எலியேசரை போல. ஆண்டவரே, உடைய தயவுனால பெருக்கம், யாக்கோபு நிமித்தம் பெருக்கம் உண்டானது போல உண்டாகட்டும். தயவுனால உறவுகள், நீண்ட நாள் உறவுகள் ஆண்டவரே சரிப்படுத்தப்பட்டது போல யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும், யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் ஆண்டவரே உடைய தயவுனால பின்மாறி பெய்யும் மழையை போல கர்த்தாவே ஜெபாவியும் ஆவியார் வசனமும் இறங்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். தடைகள் மாறட்டும், செழிப்பு உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.